ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். டுடே வந்து பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ் சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணி டே 16 எனக்கு சூப்பராக ஃபேண்டாஸ்டிக்காக ஸ்டார்ட் ஆகிருக்கு. உங்கள் எல்லாருக்கும் எப்படி ஸ்டார்ட் ஆகிருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே காய்ஸ், வழக்கம் போல் மார்னிங் குயிக்காக வேக்கப் ஆகிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு எம்டி ஸ்டொமக்கில் ஆப்பிள் சிடர் வினிகர் வந்து வார்ம் வாட்டரில் ஆட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். மார்னிங் சூப்பராக எனக்கு வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 16 days கன்சிஸ்டன்சியாக வந்து ஒர்க் அவுட் பண்ணி கன்சிஸ்டன்சியாக வந்து டயட் வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி நான் வந்து ஒரு விஷயத்த ப்ராப்பராக பண்ணியிருக்கேன். ஐம் ஸோ ஹாப்பி. ஏன்னா வந்து பல நாட்கள் வந்து என்னோடய வெயிட் லாஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா அப்ஸ் அண்ட் டவுன் வந்து ஏற்படுறதுக்கான பல காரணத்தில் ஒரு காரணம் வந்து பார்த்திங்கன்னா என்னோட இந்த கன்சிஸ்டன்சியாக ஒரு விஷயத்த நான் பண்ணாதது தான். அதுதான் நான் பண்ண பெரிய மிஸ்டேக். ஒர்க் அவுட்டு, வெயிட் லாஸ் இதெல்லாம் தாண்டி லைஃப்பில் ஒவ்வொரு விஷயத்துலையுமே நான் கன்சிஸ்டன்சியாக ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணாதனால தான் என் லைஃப்பில் ஒவ்வொரு இடத்துலையும் நான் வந்து சக்ஸஸுங்கிற ஒரு இடத்த ரீச் ஆகாமல் ஃபெயில்டுங்கிறதுலே ஒவ்வொரு இடத்துலையும் அடி வாங்கிட்டே இருப்பேன். அப்புறம் நானே ஃபீல் பண்ணுவேன். இப்போது இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக மோட்டிவ் ஆகிட்டு, இல்லை நெவர் கிவ் அப், இந்த டைம் வந்து கண்டிப்பாக நம்மளால் முடியும், அப்படியே வந்து பயங்கர ஃபிட்டாக ஆகணும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டோடு வந்து நான் இந்த ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா லைவில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த வெயிட் லாஸ் சம்மந்தப்பட்ட கொஷின்ஸ்லாம் நிறைய கேட்டிருந்தாங்க. ஒரே ஒரு ரெக்வஸ்ட்டு, நீங்கள் உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ப்ளீஸ் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிக்கிங்க. நீங்கள் சில்வர், கோல்டு, டைமண்ட் இதை மாதிரி எந்த மெம்பர்ஷிப் வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரியான சப்போர்ட் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கப்படும். சரிங்களா? ஏன்னா நிறைய கொஷின் கேட்குறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் அந்த இடத்துல இம்பார்ட்டன்ட் கொடுத்து தான் நான் ரிப்ளை பண்ணுறேன். ஏன்னா ஒருத்தருக்கு கேட்குற கொஷினும் இன்னொருத்தர் கேட்குற கொஷினுக்கும் ஆன்சர் ஒன்று தான். கொஷின்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் டைப்பாக அவங்க கேட்குறாங்க. ஆனால் வந்து மற்ற நிறைய பேர் லைவில் இருக்கவங்க எல்லாம் அப்போ வந்து டிஸ்டர்ப் ஆகி வந்து அந்த லைவ் விட்டு ஸ்கிப் பண்ணிடுறாங்க. இது மாதிரி நீங்கள் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிக்கும்போது உங்களுக்காக தனியாக இமீடியட்டாக டைமண்ட்லாம் வந்து மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணால் இமீடியட்டாக உங்களுக்காக ஸ்பெஷலாக வந்து ஷியோராக நான் வந்து லைவ் கண்டென்ட் பண்ணுவேன். சரிங்களா? அதனால தான் வந்து ரெக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன். முடிஞ்சால் உங்களுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா சூப்பர் தேங்க்ஸ் பண்ணுங்கள். ஸ்டார்டிங்கே 20 to 40 rupees சம்திங் தான் இருக்கும். முடிஞ்சதுன்னா பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா லைவில் வந்து கேட்டிருந்த ஒரு கொஷின் என்னென்னா, லைவில் வந்து இப்போலாம் வந்து நான் 1 மணி நேரம் 2 மணி நேரம்னு சொல்லிட்டு லைவில் உட்காந்துருக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா டைம் ரொம்ப ஆகிடுது. ஏதாவது லைவாக இருக்கட்டும், இல்லை வேறு எந்த விஷயத்தில் நான் ஒர்க்கில் கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாலும் அந்த ஒர்க்கில் கான்சன்ட்ரேட் பண்ணும்போது தண்ணி குடிக்கணும், சாப்பிடணுங்கிற விஷயத்தெல்லாம் மறந்து போயிடுறேன். நான் இந்த 16 days கவனித்த ஒரு விஷயம் என்னென்னா, சாப்பிட்றது கூட அடுத்தபட்ச விஷயம், தண்ணி குடிக்கணுங்கிறதையே மறந்து போயிடுறேன். அதனால் அந்த ஹேபிட்டை மட்டும் நான் வந்து சேஞ்ச் பண்ணேன். என்ன வேலையாக இருந்தாலும் சரி, ஒரு பாட்டிலில் வந்து தண்ணி ஃபில் பண்ணி வச்சுட்டு குடிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிவிட்டேன். அதேமாதிரி வெளியில் போகும்போது வாட்டர் பாட்டிலில் வாட்டர் வந்து ஃபில் பண்ணி நான் வந்து கொண்டு போயிட்டேன். அதே மாதிரி இன்றைக்கி நான் வந்து தண்ணி எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி லைவில் வந்து நீங்கள் தண்ணி குடிச்சிட்டே இருக்கீங்களே சிஸ்டர், தண்ணி இது மாதிரி அதிகமாக குடிக்கலாமா, நீங்கள் எவ்வளோ வாட்டர் ஒரு நாளைக்கு குடிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. நான் ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா 3.5 லிட்டர் வரையும் தண்ணி வந்து நான் குடிச்சிட்ருக்கேன். சரிங்களா? தண்ணி குடித்தா ஏதாவது ஆகிடாதா, இவ்வளோ தண்ணி குடிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் வந்து கேட்டோன்னே எனக்கு ஷாக்கு. தண்ணி குடிக்கலைனா தான் பிரச்சனை. தண்ணி எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. தண்ணி நிறையா குடிக்கணும். ஃபஸ்ட்டு நமக்கு வந்து தண்ணி குடிக்கிறனால நிறைய விஷயங்கள் வந்து நம்மளோட உடம்புல வந்து பார்த்திங்கன்னா பெரிய மாற்றம் ஏற்படும். ஃபஸ்ட்டு உங்களோட ஸ்கின் எல்லாமே க்ளோவ் ஆகும். நம்மளுக்கு பிளட்டு வெசல்ஸ்லாம் இருக்குது இல்லையா, அதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அந்த ரீசனால் தயவு செய்து வந்து தண்ணி குடிங்க. அதையும் தாண்டி முக்கியமாக வெயிட் லாஸ்க்கு தண்ணி டெஃபினட்டாக எடுத்துக்கிட்டே ஆகணும். சரிங்களா? தண்ணி குடித்தாதான் வந்து நான் ஆல்ரெடி ஒவ்வொரு டிப்ஸ் சொல்லும் போதும் வாட்டர் மஸ்ட்டுன்னு ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லியிருப்பேன். இந்த சிஸ்டர் கேட்டோன்னே எனக்கு தூக்கி வாரி போய்ட்டுருச்சு. ஏன்னா நேத்தி டாப்பிக்கில் கூட சொல்லியிருந்தேன், கான்ஸ்டிபியூஷன் இஷ்யூ இருக்கா, அப்போ தண்ணி குடிச்சிங்களா அந்த டேயில், அதை பாருங்கள். சரிங்களா? நீங்கள் வந்து இப்போ கான்ஸ்டிபியூஷன் இஷ்யூ இருக்குது, அதனால வெயிட்டுக்கும் தண்ணிக்கு என்ன சம்மந்தம் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து அந்த அன்னைக்கு வந்து நீங்கள் வந்து உங்களோட ஸ்டொமக்கை வந்து க்ளீன் பண்ணலன்னு வச்சுக்கிங்க.
நீங்கள் அன்றைக்கி வெயிட் செக் பண்ணணும். போய் செக் பண்ணுறீங்க, ஒன்று வெயிட் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சிருக்காது, இல்லை அதிகமாக காட்டும். சரிங்களா? இதுக்கு என்ன பண்ணலான்னா ஃபஸ்ட்டு ஸ்டொமக்கை வந்து க்ளீன் பண்ணணும். போக முடியல, மறுநாள் ஃபுல்லாக தண்ணி நல்லா குடிங்க, ப்ராப்பராக குடிங்க. ஆட்டோமேட்டிக்காக காலைல ஏஞ்சினும் நீங்களே ரெஸ்ட் ரூம் போயிடுவீங்க. இதுதான் கான்செப்ட்டு. சரிங்களா? மற்ற டிப்ஸ்லாம் வந்து அடுத்து வாட்டர் இன்டேக் கரெக்டாக எடுத்திருந்தா, கரெக்டாக ஃபைபர் எடுத்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஏர்லி மார்னிங் பெட்லேருந்து எழுந்திரிக்கும் போது கண்டிப்பாக ஷோராக நீங்கள் ரெஸ்ட் ரூம் தான் போவீங்க. போயிட்டு ஸ்டொமக்கை க்ளீன் பண்ணிவிட்டு வந்து வெயிட்டை செக் பண்ணி பாருங்கள். டவுட் இந்த இடத்துல நீங்கள் சொல்கிறத எல்லாத்துக்கும் ப்ரூஃப் கேட்குறாங்க. இப்போலாம் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் என்ன கேரண்டி அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, நீங்கள் பெட்லேருந்து எழுந்திரிச்ச உடனே வெயிட் மிஷினை வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கிங்க உங்களோட வெயிட்டை. நீங்கள் போயிட்டு வாஷ்ரூம் போயிட்டு ஸ்டொமக்கை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு வந்து வெயிட்டை செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஃபஸ்ட்டு செக் பண்ண வெயிட்டுக்கும் அடுத்து செக் பண்ணுற வெயிட்டுக்கும் கண்டிப்பாக டிஃப்ரெண்ட் இருக்கும் பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் வெயிட்டு குறைஞ்சிருக்கும். நீங்கள் ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு முன்னாடி செக் பண்ணும்போது வெயிட்டு எக்ஸ்ட்ரா தான் இருக்கும். 2 வெயிட்டுக்கும் டிஃப்ரெண்ட் ஷோராக இருக்கும். இதை கண் கூட நான் வந்து பார்த்துருக்கேன். ஒரு சில காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய வெயிட் ஸ்கேலில் வந்து நான் ஸ்டொமக்லாம் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு வந்துமே எனக்கு என்னடா இது வந்து செக் பண்ணால் ஒன்று வெயிட் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும், இல்லைனா வெயிட்டு வந்து ஸ்டேபிளாக ஒரே வெயிட்லேயே கண்டினியூவாக இருந்துக்கிட்டே இருக்கும். இது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் டிசப்பாயிண்டட் ஆகிடுச்சு. ஒரு நாள் எதர்ச்சியாக நான் இது கவனித்தேன். ஸ்டொமக் சரியாக க்ளீன் பண்ணதுனால நான் அகெயின் வாஷ்ரூம் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு டவுட் வந்து ஜஸ்ட்டு நான் போயிட்டு நல்ல வேலை எம்டி ஸ்டொமக்கில் தான் இருந்தேன். நான் எதுவும் அவசரப்பட்டு தண்ணி இது மாதிரிலாம் எதுவுமே குடிக்கல. ஜஸ்ட்டு சும்மா விளையாட்டுக்கு குழந்தைங்களோட செக் பண்ணும்போது செக் பண்ணால் அப்படியே வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 500 கிராம் வரையும் வந்து ரெடியூஸ் ஆயிருந்துச்சு. இது என்னடா ஷாக்கிங்காக இருக்குன்ற மறுநாளும் அதே மாதிரி செக் பண்ணி பார்த்தேன். வாஷ்ரூம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு டைம், போயிட்டு வந்ததுக்கப்புறமா ஒரு டைம் செக் பண்ணி பார்த்தேன். இதுதான் கான்செப்டே. சரிங்களா? எந்த ஒரு விஷயத்துமே நான் வந்து என்னோடய வெயிட் லாஸ் ஜேர்னியில் ஃபாலோ பண்ணாத எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே நான் வந்து ஷேர் பண்ண மாட்டேன். அதனால் தயவு செய்து இந்த விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் வந்து முக்கியமாக வெயிட் லாஸில் உங்களுக்கு வெயிட்டில் ரிசல்ட் கிடைக்கலனா இதை கரெக்டாக பண்ணுறீங்களான்னு பாருங்கள். இப்போ தண்ணியை பொறுத்தவரையும் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி குடிக்கிறதுனால நிறைய வந்து பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஆனால் வெயிட் லாஸ்க்கு உங்களோட கிரேவிங்ஸ் கண்ட்ரோல் ஆகும். முக்கியமாக சாப்பிட்றதுக்கு முன்னாடி தண்ணி நல்லா குடிங்க, குடிச்சிட்டு போய் சாப்பிடுங்க. சரியாக சாப்பிட முடியாது இல்லையா? அதனால தான் தண்ணி குடிக்க சொல்லுது. அளவாக சாப்பிடுவீங்க. நிஜமாக கேலரி கவுண்ட்டுக்கு வந்து லோ கேலரி ஆகிடும். எவ்வளோ அதிகமாக ஃபுட்டு நீங்கள் எடுத்துக்க முயற்சி பண்ணாலும் தண்ணி குடிச்சிட்டு போய் சாப்பிட்டிங்கன்னா வயிறு முட்டை சாப்பிட்ட மாதிரி தான் ஃபீல் ஆகும். அப்போ கேலரி கம்மியாகும் இல்லையா நமக்கு? அந்த ரீசனால் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து அப்பப்போ எடுத்துக்குங்க. உங்களுக்கு பசிக்கிற மாதிரியே இருக்குது. ஒரு சிஸ்டர்லாம் வந்து கிரேவிங்ஸ், அந்த சிஸ்டர் தண்ணி அதிகமாக குடிக்கலாமா அப்படின்னு கேட்டாங்க இல்லையா? அந்த சிஸ்டர் தான் சொன்னாங்க, எனக்கு பயங்கரமாக கிரேவிங்ஸாக இருக்குது சிஸ்டர்னாங்க. தண்ணி குடிக்கிறது இல்லை அவங்க. ஏன்னா அவங்க கேட்ட கொஷினே இவ்வளோ தண்ணி குடிக்கலாமா அப்படின்னு தான் கேட்ட கொஷின். அப்போ வந்து அவங்க தண்ணி குடிக்காமல் இருக்காங்க. சரியா? டயட்லாம் ப்ராப்பராக இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் ஃபாலோ பண்ணுறாங்க. ஓகே, பெரிய விஷயம். அது ரொம்ப கஷ்டமான ஒரு இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்லேயே கஷ்டமான மெத்தடை அந்த சிஸ்டர் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. வர அப்கமிங் வீடியோஸில் இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் பற்றி நான் வந்து சொல்கிறேன். அதுக்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் த இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் வந்து இருக்குது. குட் ரிசல்ட் கூட கொடுக்கும். சரிங்களா? ஆனால் என்ன வந்து டயட் நீங்கள் ஃபாலோ பண்ணாலும் வாட்டர் இன்டேக்குங்கிறது மஸ்ட்டு. சரிங்களா? எப்படி வந்து ப்ரோட்டீன் வந்து முக்கியம், ஃபைபர் முக்கியம், கார்போஹைட்ரேட் லோ கார்ப் எடுக்கணும், கேலரி கவுண்டிங் வந்துக்குள்ளே இருக்கணும், ஹை கேலரி போயிடக்கூடாது, லோ கேலரி ஃபுட்டாக வந்து பார்த்து சாப்பிடுங்க, அதெல்லாம் சொல்கிறேன் இல்லையா? முக்கியமாக இன்னொரு விஷயம், நீங்கள் என்ன பொருள் எடுத்தாலும் ப்ரோட்டீன் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? அப்படியே அந்த இடத்துல வந்து சுகர் அது எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்குங்க. ஒரு ஃப்ரூட்ஸில் சுகர் அதிகமாக இருக்குன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் சாப்பிட்ற நேச்சுரலாக கிடைக்கிற ஃபுட்டில் வந்து சுகர் இருக்குன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ப்ராசஸ்டு ஃபுட்டில் சுகர் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். 3, 2, 4, 5 அவ்வளோதான். அதுக்கு மேலே அதிகமாக இருக்குது. 10 கிராம், 30 கிராம், 20 கிராம், 50 கிராம், 50%, 80%, 75%, 95%லாம் சுகர் இதில் இருக்குது அப்படின்னு போட்டுச்சுன்னா அது இம்மிடியட்டாக டஸ்ட்பினுக்கு போக வேண்டிய ஒரு ஐட்டம். சரிங்களா? தயவு செய்து அது மாதிரியான ஃபுட்டை வந்து அவாய்ட் பண்ண பாருங்கள். தண்ணியை பொறுத்தவரையும் ரொம்ப ரொம்ப வெயிட் லாஸில் வந்து முக்கியம். உங்களோட கிரேவிங்ஸை வந்து கண்டிப்பாக வாட்டர் இன்டேக் வந்து குறைக்கும். சரிங்களா? வயிறை வந்து எந்த நேரமும் வந்து ஃபுல்லாக வச்சுக்கும். ஒவ்வொரு ஃபுட்டுமே வந்து டைஜஸ்ட் ஆகிறதுக்கு ஒரு லிமிட்டட் டைம் வந்துருக்கு. வாட்டர் டைஜஷன் ஆகும் தெரியுமா? உண்மையாக டைஜஷன் ஆக எவ்வளோ நேரம் ஆகும் தெரியுமா? 5 மினிட்ஸ். அதனால் அப்பப்போ ஒரு சிப்பு
அப்பப்போ கொஞ்சம் 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 கொஞ்சமாக எடுத்து குடிங்க சரிங்களா. உங்களுக்கு வந்து பேட்டர் வந்து ஃபுல்லாக இருக்கிற மாதிரியே இருக்கும். க்ரேவிங்ஸ் இல்லாமல் நீங்கள் டே முழுக்க ஃபில்லிங்காக இருந்த மாதிரியே ஃபீல் பண்ணுவீங்க. என்ன சொல்கிறது, ஆங்க்ரி ஆகாமல் ஓவர் ஈட் பண்ணாமல் இந்த வாட்டர் இன்டேக் வச்சுருக்கோம். ஏன்னா அந்த கொஷின் கேட்டோன்னே எனக்கே ஷாக் லைவில், என்னடா இது எப்படி கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் தயவு செய்து வந்து தண்ணி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஈஸியாக ஃப்ரீயாக எந்த ஒரு என்ன சொல்கிறது, உங்களுக்கு எந்த ஒரு காஸ்ட்டுமே நீங்கள் ஒரு காசு கொடுத்து வாங்காமல் மெட்டபாலிசம் இன்க்ரீஸ் பண்ணணுமா, இம்மிடியேட்டாக வந்து தண்ணி நல்லா குடிங்க. கண்டிப்பாக மெட்டபாலிசம் இன்க்ரீஸ் ஆகும். மெட்டபாலிசம் இன்க்ரீஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட்டு தண்ணி நல்லா குடித்தாலே நம்மளோட மெட்டபாலிசம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபேட் லாஸ் சொல்கிறேன்னா, இந்த வெயிட் லாஸ்லேயே ஃபேட் லாஸ் ஆகணும்னு ஆசைப்பட்றீங்களா, இமீடியட்டாக வந்து தயவுசெய்து தண்ணி கரெக்டாக எடுத்துக்குங்க. திருப்பி நான் அதே விஷயம் தான் சொல்லிகிட்டே இருப்பேன். ஏன்னா ஏதாவது ஒரு பாயிண்ட் வந்து உங்களை வந்து கண்டிப்பாக வந்து ஓகே இந்த ரீசனுக்காகவாது தண்ணி குடிக்கணும் அப்படின்னு தோணும் இல்லையா. ஒன்றுமே இல்லை, ஸ்கின் நல்ல பிரைட்டிங் ஆகும் இந்த விஷயத்த பண்ணால் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் அதை பண்ணிவிடுவாங்க. ஹேர் க்ரோத் நல்லா ஆகும் இந்த விஷயத்த நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அப்படின்னு சொன்னோடனே உடனே அதை எல்லாத்தையும் பண்ணிவிடுவாங்க. அது மாதிரி நான் நிறைய பாயிண்ட் சொல்லும்போது ஏதாவது ஒரு பாயிண்ட் வந்து அவங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆகிடும். உடனே இமீடியட்டாக ஓகே அப்படின்னா நம்ம இதை பண்ணுவோம், சூப்பர், ஸ்கின் க்ளோவ் ஆகுமா, ஹேர் க்ரோத் ஆகுமா, வெயிட் ரெடியூஸ் ஆகுமா, நம்ம பயங்கர ஃபிட்டாக ஆகிடுவோமா அப்படின்னு சொன்ன உடனே அவங்க வந்து எக்ஸைட் ஆகி ஒரு க்யூரியாசிட்டியில் வந்து பண்ணிடுவாங்க. அதில் ரிசல்ட் கிடைக்குதோ இல்லையோ அவங்களோட அந்த நம்பிக்கையில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ரிசல்ட் கிடைச்சிரும். அதனால் வந்து தண்ணிங்கிற ஒரு விஷயத்தில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஃபேட் லாஸ்க்கு, நம்மளோட கொழுப்பை எரிக்கிறதுக்கு, ஃபேட்டை பேர்ன் பண்ணுறதுக்கு இந்த வாட்டர் வந்து ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. ஒன்றுமே இல்லை, சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்களேன். ஒரு இடத்துல வந்து நிறைய அழுக்கு இருக்குது சரிங்களா, நிறைய அழுக்கு இருக்குது. அதை எப்படி க்ளீன் பண்ணுவோம் சொல்லுங்கள். நம்ம வீட்டில் தண்ணி வச்சு தானே தொடச்செடுப்போம். அதே மாதிரி தான் நம்மளோட பாடிக்குள்ளே நிறைய வந்து கெட்ட கொழுப்புகளும் நிறைய வயிற்றில் வந்து பார்த்திங்கன்னா அழுக்குகளும் அது இதுன்னு நிறைய இருக்கும். பல வருஷமாக எவ்வளோ ஜங்க் ஃபுட் சாப்பிட்ருப்போம் சின்ன வயசுலேருந்து. ஃபஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு குழந்தை வந்து அவங்க மதர்கிட்ட ஃபீட் பண்ணுற மில்க் மட்டும்தான் வந்து இந்த உலகத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அமிர்தத்துக்கு வந்து சமமான ஒரு விஷயம். அது வந்து பார்த்திங்கன்னா கடவுளுக்கு கொடுத்த ஒரு அற்புதம். அதுக்கு தாண்டி வேறு என்ன அவுட் சைட் ஃபுட்டு, என்ன ஃபஸ்ட்டு ஃபுட் எடுக்கிறாங்களோ அதுலேருந்து இன்னைய வரையும் நீங்கள் சாப்பிட்டதுக்கான கழிவுகள் வந்து கண்டிப்பாக இருக்கும் நிஜமாக. அதெல்லாம் வந்து வாஷ் பண்ணி வெளியில் கொண்டு வர வேணாம். எப்படி ஒரு இடத்த வந்து நம்ம வாஷ் பண்ணி குப்பையெல்லாம் க்ளீன் பண்ணி அந்த அழுக்கெல்லாம் நம்ம எடுக்கிறோமோ அதுக்கு தண்ணி ஊற்றினா தானே க்ளீன் ஆகும். அதே மாதிரி நினச்சிக்கிட்டு நீங்கள் தண்ணி நிறைய குடிக்க பழகுங்க. அதே மாதிரி ஒர்க் அவுட் பண்ணும்போது தண்ணிலாம் வந்து பண்ணுறதுக்கு முன்னாடியும் தண்ணி வார்ம் வாட்டர் எடுத்துக்கணும், பண்ணி முடிச்சதுக்கப்புறமும் வார்ம் வாட்டர் எடுத்துக்கணும். இப்போது நார்மலாக சும்மா என்னால் வந்து தண்ணி குடிக்க முடியாது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க ஜூஸ் அது மாதிரிலாம் குடிச்சிடாதீங்க. அப்படியே குடித்தாலும் ஸ்வீட்லெஸ், சுகரே ஆட் பண்ணாமல் நேச்சுரல் ஃப்ரூட் அப்படியே சாப்பிட்றது தான் பெட்டர் சரிங்களா. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஜீரா வாட்டர், ஜிஞ்சர் வாட்டர், லெமன் ஆட் பண்ணி வாட்டர், அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹனி போடலாமா, அண்ட் வந்து நாட்டு சக்கரை எடுத்துக்கலாமா, அது மாதிரிலாம் கேட்கலாம். எல்லாமே ஒன்று தான். ஒயிட் சுகர் எடுக்கிறதும் ஒன்று தான். என்ன கொஞ்சம் ஒயிட் சுகர் எல்லாம் அதோட கம்பேர் பண்ணலை, அது வந்து ப்ராசஸ்டானது. இதுலேயும் ஹெல்த் இருக்குது. ஆனால் வெயிட் லாஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தீவிரமாக பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு என்ன கேட்டால் அதெல்லாம் தேவையில்லை. கம்ப்ளீட்லி அவாய்டு. எல்லாமே ஒரே கேலரி தான், புரியுதுங்களா. கேலரி வைஸ் சுகர் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஈக்குவல் தான். அந்த ரீசனால் கம்ப்ளீட்டாக உங்களை வந்து உடனே ஃபில் ஆக்கிற ஒரு விஷயம் ஒன்றுமே இல்லை. ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் நிறைய ஹெல்த்தியான ஃபுட்டு வந்து எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு சுகர் சாப்பிட்டு பாருங்கள். உங்களை எது இம்மிடியேட்டாக ஃபில் ஆக்குதுன்னு மட்டும் பாருங்கள். நிஜமாக சுகர் மட்டும்தான் உடனே இம்மிடியேட்டாக ஃபில் ஆக்கும்.
ஏன்னா அப்போ அதில் வந்து எவ்வளோ விஷயங்கள் வந்து நம்மளோட பாடி எந்த அளவுக்கு இம்மிடியேட்டாக குளுக்கோஸ் வந்து ஹைக்கு வந்து கொண்டு போகுதுன்னு பாருங்கள். அந்த ரீசனால் தயவு செய்து வந்து கம்ப்ளீட்லி அவாய்ட். நிறையா கொஷின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க லைவில். அதுக்கு என்னால் உட்காந்து ரொம்ப நேரம் பதில் சொல்ல முடியல. ஏன்னா ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் நம்ம அந்த இடத்துல வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்க வேண்டியது இருக்குது. அதனால தான் அந்த கமெண்ட்டை வந்து இந்த வீடியோவில் லாங் வீடியோவில் கொண்டு வந்திருக்கேன். ஏன்னா ரெகுலராக ஃபாலோ பண்ணுற சிஸ்டர் மாதிரி அவங்க இருந்தாங்க, நிறைய விஷயங்கள் கேட்டிருந்தாங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கொஷினுக்கும் வந்து நான் ஆன்சர் பண்ணுறேன். உங்களுக்கு எனி டவுட்ஸ் எது இருந்தாலுமே சரி, எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து ஷேர் பண்ணுறேன். சரிங்களா? கண்டிப்பாக எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து நம்பிக்கை இருக்குது. கன்சிஸ்டன்சியாக வந்து நம்ம ஒரு விஷயத்த பண்ணும்போது பெஸ்ட்டு ரிசல்ட் எண்ட் ஆஃப் த டே வந்து பார்த்திங்கன்னா ஷோராக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இந்த டயட்டு, ஒர்க் அவுட்டு இதையும் தாண்டி நமக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் இருக்கும். வெயிட்டு குறைஞ்சிருமா அது மாதிரிலாம் நினைக்காம குறையும். கண்டிப்பாக நம்மளால் டெஃபினட்டாக முடியும். நம்மளால் முடியலன்னா யாராலுமே முடியாது அப்படிங்கிறத தயவு செய்து வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். சரிங்களா? இந்த நிமிஷம் இந்த செகண்ட் வந்து நீங்கள் என்ன வெயிட்டில் ஐடல் வெயிட்டுக்கு ரீச் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வெயிட்டை மனசில் நினச்சிக்கிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு நாளும் நினைக்கிற விஷயம் கண்டிப்பாக நடக்கும். சரிங்களா? அதனால தான் சொல்கிறேன். எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் வந்து டிமோட்டிவேட் ஆகும். பயங்கர கிரேவிங்ஸ் வரும். அப்போ கிரேவிங்ஸ் வரும்போதெல்லாம் தண்ணி எடுத்து குடிங்க. நல்லா தண்ணியை குடிங்க. வயிறு பேட்டர் ஃபுல்லாகிற அளவு கூட தண்ணி குடிங்க. ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா ஜஸ்ட் இமீடியட்டாக வந்து ரெஸ்ட் ரூம் போகணும் போல தான் இருக்கும். மற்றபடி எந்த ஒரு விஷயம் இல்லை. ஆனால் அவுட் சைடு ப்ரோக்ராம் பண்ணுறவங்க, வெளியில் போயிட்டு ஒர்க்குக்கு போகிறவங்களுக்கு இது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணலான்னா தண்ணியை வந்து ஃபுல்லாக ஒரேடியாக மடன்னு குடிக்காமல் கொஞ்சமாக குடிங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இம்மிடியேட்டாக உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு அதை மாதிரியான ப்ராப்ளம் வந்து பார்த்திங்கன்னா இருக்காது. முடிஞ்ச வரையும் நான் ஃபாலோ பண்ணுற ஒரு சில விஷயங்களை இந்த வீடியோவில் கொடுத்துட்டேன். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் அவுட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. மூச்சு பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மஸ்ட்டு. 25 கவுண்ட் கம்பல்சரி ஒவ்வொரு வீடியோலையும் ரெஃபர் பண்ணுறேன். ஏன் பண்ணுறேன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் ரெகுலராக பண்ணுற விஷயங்களை ரெஃபர் பண்ணுறதுக்கான ரீசன் புதுசாக நிறைய பேர் பார்ப்பாங்க. அவங்களால எல்லா வீடியோவும் பார்த்துட முடியுமான்னு கேட்டால் கிடையாது. மேஜராக என்னென்ன விஷயங்கள் தெரியணுமோ அந்த சிங்கிள் வீடியோ பார்க்கும்போது மேஜரான விஷயங்கள் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிடணும். 25 கவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒவ்வொரு ஒர்க் அவுட்ஸும் பண்ணுவேன். அதே மாதிரி 25 கவுண்ட் வந்து மூச்சு பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நான் பண்ணிக்கிட்டேன். நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா ரிலீஃபாக இருக்கும். இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பயங்கரமாக கண்ணெறியுது. அந்தளவுக்கு ஸ்வெட் ஆகுது பாருங்கள். பயங்கரமாக கண்ணே என்னால் திறக்கவே முடியல. அந்தளவுக்கு கண்ணெறியுது. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 தோசை, முருகலா 2 தோசை, கரெக்டாக 2 டேபிள் ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா கோகோனட் சட்னி வந்து நான் எடுத்துக்கிட்டேன். தாராளமாக அப்பப்போ ஏதாவது ஒரு வேலை இது மாதிரி சாப்பிட்டுக்கலாம். லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ் எடுக்காமல் கோவா அண்ட் வந்து ஆஃப் ஆப்பிள், ஆஃப் கோவா, கொத்தவரங்காய் பொரியல் அண்ட் வந்து சிக்கன். சரிங்களா? சிக்கன் வந்து குட்டி பவுலில் சிக்கன் வந்து எடுத்துக்கிட்டேன். இதுவே எனக்கு வந்து லன்ச் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஃபில்லிங்காக இருந்துச்சு. ரிச் ப்ரோட்டீன், ரிச் ஃபைபர், விட்டமின், மினரல்ஸ் எல்லாமே வந்து இந்த ஃபுல் பிளேட் வந்து கவர் ஆகிடும். அதே மாதிரி டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 ஃபிஷ்ஷு ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். ஓடிஜியில். சரிங்களா? பேக் பண்ணி எடுத்துருக்கேன். ஆக்சுவலி இது என்னென்னா திணையில் வந்து பார்த்திங்கன்னா வரகுல வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் ரைஸ் மாதிரி பண்ணியிருக்கேன். இதில் நிறையா வந்து வெஜிடபிள்ஸ் போட்டிருக்கேன். கேபேஜி, கேரட்டு, பீன்ஸ் இதெல்லாம் போட்டு பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக பருப்பு போட்டிருக்கேன். பயங்கர ஃபில்லிங்காக இருந்துச்சு டின்னருக்கு வந்து எனக்கு காலையில் வரையும் பசிக்கவே இல்லை. சூப்பராக இருக்கும். ரெசிபி வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் தூங்க போகிறதுக்கு முன்னாடி குடிக்கிற வார்ம் வாட்டரில் ஆப்பிள் சிடர் வினிகர் வந்து ஆட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஓகே, பாய், டேக் கேர். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.